வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம்ல இருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அதுவும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து ரீலான்ச் வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது. அந்த அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான ஆஃபர் அப்டேட் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து மறுபடியும் ரீலான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது அந்த ஒரு அப்டேட். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம்ல இந்த ஒரு போஸ்ட்பெய்ட் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேடிஎம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரீலான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்து வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு இன்னும் போனஸா ஒரு ஆப்ஷனை பத்தி டீடைல் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்ட் பத்தின டீடைலை வந்து பார்க்கலாம். பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பே நவ் பே லேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்ல கிரெடிட் லைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரெடிட் லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்குன்னு ஒரு பேங்க்லயோ இல்ல வந்துட்டு ஒரு ஆப்ஸ்லயோ வந்து ஒரு லிமிட் ஆஃப் அமௌண்ட் வந்து தருவாங்க. அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கோ இல்ல 15 டேஸ்க்கோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து தருவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம பில் பேமெண்ட் எல்லாமே பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சோ இல்ல ஆஃப்டர் 30 டேஸ் கழிச்சோ அந்த அமௌண்ட் ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ₹1 கூட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லாம நமக்குன்னு கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா பே நோ பே லேட்டர் அல்லது கிரெடிட் லைன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேடிஎம் போஸ்ட்பெய்ட பொறுத்தவரை மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ₹60,000 வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இந்த லிமிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெப்சைட்ல வந்து இந்த ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் வந்து சூரியோதயா அப்படிங்கிற ஒரு பேங்கோட கொலாபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் டைரக்டா வந்து ப்ரொவைட் பண்ணாது. ஏதாவது ஒரு பேங்க் இல்ல ஃபினான்ஸ் கம்பெனியோட டைஅப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லோன் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியோதயா பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேங்கோட டைஅப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேடிஎம் போஸ்ட்பெய்ட வந்து பேடிஎம் வந்து ரீலான்ச் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ₹60,000 வரைக்கும் தான் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ₹60,000 லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் 30 டேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து தர்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தபிளான ஃபியூச்சரும் கூட. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த வேறு சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிமூவ் ஆகும்போது எப்போ வந்து ரீலான்ச் ஆகும் எனக்கு பேடிஎம் போஸ்ட்பெய்ட் ஒர்க் ஆகல நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேடிஎம் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு எந்த ஒரு மெர்ச்சன்ட் ஐடியை யூஸ் பண்ணியும் நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதை தான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிரெடிட் லிமிட்டை டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கடைகளில் போய் ஏதாவது பொருள் வாங்குறீங்க. அதுக்கான பில் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு QR கோட் ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெர்ச்சன்ட் ஐடியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட்பெய்ட்ல லிமிட் வந்து காமிக்கும். அப்போ அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வந்து போறீங்க. அங்க ஏதாவது துணி ட்ரெஸ் ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதுக்கான பில் பேமெண்ட்டை இதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ரீட்டைல் ஷாப்லயுமே வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறது மெர்ச்சன்ட் ஐடியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். அடுத்த 30 டேஸ்க்குள்ள அந்த அமௌண்ட்டை நீங்க ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்சன் டு பர்சன் மட்டும் பே பண்ண முடியாது அப்படிங்கிறத இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற அப்டேட். இது வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருந்து எடுத்தது. வந்து பாத்தீங்கன்னா போனஸா ஒரு பாயிண்ட் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் நெக்ஸ்ட் மந்த்ல தான் வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருந்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி லான்ச் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேடிஎம் போஸ்ட்பெய்டுக்கு நான் இப்போ ஃப்ரெஷரா நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ₹20,000 வந்து வந்தது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா
ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோவை வந்து அடுத்த செப்பரேட் வீடியோவா உங்களுக்கு அப்லோட் வந்து பண்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேன் கார்டு நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி வந்து கேக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் கொடுத்து என்டர் பண்ணதுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் எனக்கு கிரெடிட் லிமிட் வந்து கிடைச்சது. அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுச்சு. அதை வந்து எடுத்தேன். அதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா என் கையில வந்து இன்னொரு போன் இல்லை, அதனாலதான் போட்டோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோல அதோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வித் ப்ரூஃபோட அடுத்த வீடியோல அப்லோட் வந்து பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்ட் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் 20,000 ரூபாய் லிமிட் வந்து எனக்கு அப்பவும் கொடுத்துருந்தாங்க. இப்பவும் அதே 20,000 ரூபாய் தான் அப்ரூவ்டும் வந்து ஆகுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேவிசி வந்து பண்ண சொல்லுச்சு. ஆதார் கேவிசி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாத மாதிரி இருந்தது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாதிலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் அப்ளை பண்ணும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிளே ஸ்டோருக்கு போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷனை போயிட்டு செக் பண்ணுங்க. பேடிஎம் போஸ்ட்பெய்ட் வந்து லான்ச் ஆயிருச்சு. இப்போ அதை உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேடிஎம் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்டிங் கீழே வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஃபியூச்சர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த சர்வீஸ் ஆல்ரெடி வந்து லான்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு இது வரைக்கும் இது லான்ச் ஆயிருச்சா என்னங்கிறது தெரியாது. இப்பதான் இந்த வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பாக்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து இது மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.